ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஹாலிடே எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால நாங்களும் கொஞ்சம் ஆசைப்பட்டோம். அதனால தான் கன்னியாகுமரி ட்ரிப்பை நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஒன் டே ட்ரிப்பு தான், பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதில் நாங்கள் காட்டக்கூடிய காந்தி மியூசியம் காட்டியிருக்கோம். அதே மாதிரி காமராஜருடைய மெமோரியல் ஹால்லாம் காட்டியிருக்கிறோம். அப்படி பார்க்காதவங்க வீடியோவில் பாருங்கள். என்னுடைய சேனலில் இந்த வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இப்போ நம்ம போகக்கூடிய இடம் விவேகானந்த ராக்கு. அங்கே போகும்போதே பாருங்கள், இப்போ அதில் வந்து போட்டில் தான் போகிறோம். போகும்போதே அந்த வியூ வந்து திருவள்ளுவர் சிலையும் நம்ம வந்து வீடியோவில் ஷூட் பண்ணலாம். அழகாக இருந்துச்சு. கடல் பயணம் கொஞ்சம் தொலைவாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாறைக்கு நடுவில் இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய அந்த மண்டபத்தை வந்து பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா நீட்டாக இருந்துச்சு. அங்கேருந்தே நாங்கள் வந்து திருவள்ளுவரை வீடியோவில் கேமராவில் கிளிக் பண்ணோம். பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வியூ கடலுக்கு நடுவில் இருக்கிறாரு. ஸோ அதையும் இங்கேருந்தே பார்க்கலாம். நாங்கள் போன நேரத்தில் திருவள்ளுவர் அந்த நினைவு மண்டபம் வந்து மூடி இருந்துச்சுங்க. அங்கே ஏதோ ஒர்க்கு நடக்குது, அதனால் எங்களால் போக முடியல. இப்போது விவேகானந்தர் ராக்லேருந்து இதெல்லாம் ஷூட் பண்ணோம். நாங்கள் ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணி அந்த ரேஞ்சில் தான் போய் சேர்ந்தோம். அப்போ தான் இந்த மீன் பிடிக்க எல்லாருமே கிளம்பிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நிறைய போட் போய்கிட்டே இருந்துச்சு. எல்லாருமே இப்போ ஈவினிங் போகிறவங்க அடுத்த நாள் காலையில் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் போனாங்க. அதையும் நாங்கள் எடுத்திருக்கோம். இதுதான் விவேகானந்த மண்டபம். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால வெளியில் மட்டும்தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா 2 யானை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் நம்மளை வரவேற்கும். படிக்கு மேலே போனீங்கன்னா விவேகானந்தரின் தியான மண்டபம் இருக்கும். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 1897 விவேகானந்தர் அவங்க இங்கே வந்து இந்த பாறையில் உட்காந்து 3 நாட்கள் தவம் இருந்ததாக வந்து சொல்லப்படுது. அது எப்போல்லாம்னா டிசம்பர் 25, 26, 27 அது வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்து இங்கே தவம் இருந்தார் அப்படிங்கிறது சில குறிப்புகள் சொல்லுது. அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல அவருடைய சிலையை வச்சு மண்டபம் கட்டியிருக்காங்க. மண்டபம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பெருசு, அழகாக இருந்துச்சு. மேலேருந்து கடலை வந்து நல்ல வியூ பண்ணலாம். இங்கே பாருங்கள், அப்பப்போ நாங்கள் அப்படியே சுற்றி வரும்போது நிறைய போட் போயிட்டே இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் ஷூட் பண்ணோம். இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடலில் இருக்க தண்ணியவே ஒரு கப்பில் பிடிச்சி போட்டை கழுவி விட்டுகிட்டே போகிறாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லாச்சு. ரொம்ப தைரியமெல்லாம் நின்றுக்கிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு பழகி போச்சு. அதனால் அந்த போட்டில் யாருமே மேக்ஸிமம் உட்காரல, நின்றுக்கிட்டே போகிறாங்க. அதில் ஒரு தாத்தாவும் ஒரு சின்ன பையன், பேரன்னு நினைக்கிறேன், 2 பேரும் அங்கே வலை போட்டு அந்த பக்கத்தில் மீன் பிடிச்சி இருந்தாங்க. கடல் அலையுடைய அந்த இயற்கையையும் பார்த்து ரசிக்கலாம். பாறையில் வந்து இடிச்சிக்கிட்டே இருக்கிற அந்த இயற்கையை பார்த்துட்டு கிளம்பி போக மனசே வராது. அந்த அளவிற்கு ஒரு அழகான இடம் விவேகானந்தர் பாறை. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக போங்க. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதை மாதிரி நிறைய வீடியோஸையும் நாங்கள் போடணும்னு ஆசைப்படுறோம், போட்டுட்ருக்கோம். பாருங்கள், கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். விவேகானந்தர் பாறைக்கும் கண்டிப்பாக கன்னியாகுமரி போகிறவங்க விவேகானந்தர் ராக்கையும் பார்க்காம வராதீங்க. மிக்க நன்றி.